வணக்கம். இன்னைக்கு உங்களோட 3 செய்திகளை நான் பகிர்ந்துக்க போறேன். ஒன்று, இன்னைக்கு பேப்பர்ல வந்த ஒரு செய்தி. 2 நாட்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி. இன்னொரு செய்தி 1 மாதத்திற்கு முன்பு வந்த செய்தி. இந்த செய்திகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பு என்ன? இந்த செய்திகளின் மூலம் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடணும். செய்திக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் செய்தி, தி இந்து தமிழ் திசையில வந்திருக்கக்கூடிய செய்தி. மயிலாடுதுறையில ஒரு இன்டர்நெட் கேஃப் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா முகமது அப்ரீத் அப்படிங்கிறவர் வேலை பார்க்கிறார். ஒரு பெரம்பூர்ல இருந்து இங்கே வேலை பார்க்கிறார். இந்த இன்டர்நெட் சென்டருக்கு ஒரு கல்லூரி மாணவி வராங்க. வந்துட்டு அவங்க ஆன்லைன்ல பாஸ்போர்ட், இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆன்லைனில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். பிறகு நேராக போய் நீங்கள் அப்பியர் ஆகி பாஸ்போர்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ அது மாதிரி விஷயத்துக்கு இவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வரும்பொழுது அப்பொழுது எதர்ச்சியாக இவருடைய மொபைலு அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. மேபி ஓடிபிக்கா இதுக்கா என்னன்னு தெரியல. இன் மீன் டைம் இந்த அஃப்ரீத் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கல்லூரி மாணவருடைய மொபைலில் ஒரு புது ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறாரு. அந்த ஆப் என்னன்னா சர்வேலன்ஸ் ஆப். அந்த ஆப் மூலம் இவருடைய மொபைல் மூலமாக அந்த பெண்ணுடைய, அந்த கல்லூரி மாணவனுடைய மொபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை சர்வேலன்ஸ் பண்ண முடியும். என்னென்ன ஆக்டிவிட்டி அவங்க செய்யறாங்கிறத வீடியோவாகவே கூட பார்க்க முடியும் அப்படிங்கிறது மாதிரிலாம் சொல்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த கல்லூரி மாணவி. 1 வாரம் ஆகுது, 2 வாரம் ஆகுது. சம்பந்தம் இல்லாத நோட்டிபிகேஷன் அவங்களுடைய மொபைலுக்கு வருது. திடீர்னு அவங்களுடைய மொபைலுடைய சார்ஜிங் அது சூடாகி உடனே குறையுது. ஸோ அந்த கல்லூரி மாணவிக்கு ஒரு டவுட் வருது. உடனே அவங்களுடைய பெற்றோர்கிட்ட பயந்துட்டு போய் சொல்றாங்க. உண்மையிலே அந்த மாணவியை பாராட்டணும். இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்குன்னு பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பேரண்ட்ஸ் என்னன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் என்னமோ பிரச்சனைங்க, இந்த மொபைல் ஏதோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் வருதுங்கிறப்ப அந்த மொபைலை எல்லாம் அவங்க பார்த்துட்டு அந்த கேஸை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முதலே அந்த காவல் நிலையத்துக்கு நம்முடைய பாராட்டுகள். அந்த ரெஜிஸ்டர் பண்ணி விசாரணையை அவங்க தொடங்கியிருக்காங்க. கடைசியில் நீ எங்கம்மா போனேன், எங்கெங்கெல்லாம் இதானது, புது ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணியா அப்படி இப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ஆப் இருந்திருக்கு. இந்த ஆப் எங்கேருந்து யார் டவுன்லோட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவங்க விசாரணையை தொடங்கும் பொழுது தான் கடைசியாக அந்த இன்டர்நெட் கேஃப், அது மயிலாடுதுறையில பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேஃப்ல தான் அங்க முகமது அப்ரீத் அவர் தான் இதை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரை போலீஸ் எப்படி விசாரிக்குமோ அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, வேறு 3 பெண்களுக்கும் இதே போல சர்வேலன்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை சர்வேலன்ஸ் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும், கல்லூரி மாணவிகள் பெரும்பாலும் அவங்களுடைய மொபைல் எப்பவுமே அந்த ஆக்சஸில் வச்சுருக்காங்க. தூங்குறப்ப அதை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குளிக்க போகிற இடத்துல கூட மொபைல் எடுத்துட்டு யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு பேசும் பொழுது ஸ்பீக்கர் டோனில் போட்டு விட்டு சொல்லுடி அப்படிடி இப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டே குளிக்கக்கூடிய அந்த விஷயங்கள். இது போல் எல்லா இடங்கள்ல அந்தரங்கமாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள்ல கூட அந்த மொபைலை அவங்க எடுத்துட்டு போகும் பொழுது எப்படிப்பட்ட வீடியோக்கள் அவன் டவுன்லோட் பண்ணி அதை வச்சிருக்கான் அவன் மொபைல்ல அப்படிங்கிறதெல்லாம் மேலதிக விசாரணையில் தெரியும். அவனை இப்போதைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவனுடைய பேர் முகமது அப்ரீத். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி என்னன்னா, ராமநாதபுரத்துல நடந்தக்கூடிய செய்தி. ராமநாதபுரம் பெரியப்பட்டினம், அங்க காயிதே மில்லத் தெரு அப்படின்னு இருக்கு. அங்க யாசர் அராஃபத், பேரை பார்த்தீங்களா, யாசர் அராஃபத் ஒரு கோழி கறிக்கடை வச்சிருக்கிறாரு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தொடர்பு. அவங்க இந்து பெண்ணா யாருன்னு தெரியல. அந்த அது சம்பந்தமான மேலதிக தகவல் அதுல இல்லை. ஆனால் ஒரு பெண்ணோடு தொடர்பு, 2 பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. பிறகு அவங்களுக்குள்ளார கருத்து வேறுபாடு முறிஞ்சிருது, பிரேக்கப் ஆயிடுச்சு. உங்களுக்கு புரியுறது மாதிரி சொன்னா பிரேக்கப் ஆயிடுச்சு. 2 பேருக்கும் வேற வேற இடத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்ல விதமாக போயிட்டு இருக்கு. இன்பிட்வீன் என்னன்னா, இந்த யாசர் அராஃபத் அவருடைய ஃப்ரெண்டு துபாயில இருக்கார். அவரு பேர் என்னன்னா ஆஷிக் அலி. மச்சி, நம்ம அந்த காலத்துல நம்ம லவ் பண்ணோம் மச்சி, அந்த நம்ம எக்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அப்படித்தானே முன்னாள் காதலியை சொல்றாங்க. அந்த எக்ஸை பத்திலாம் அவர் பேசிட்டு
அவ அப்படி இருப்பாடான்னு சொல்லி அந்தரங்கமாக அந்த பெண்ணோடு இருந்த, இன்னும் சொல்லப்போனா அந்த பெண்ணே சில வீடியோக்களை போட்டோக்களை லவ் பண்றான் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்கு. அதையெல்லாம் அவன் அவரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறான். 2 பேரும் பேசி வீடியோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல அதை பதிவேற்றம் செய்யும் பொழுது அந்த பெண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்து அவங்க புகார் எஸ்பி ஆபீஸ்ல கொடுத்துருக்காங்க. பிறகு திருப்புல்லானுடைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அப்படிங்கிறவர் யாசர் அராஃபத் அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய நண்பர் ஆஷிக் அலி அவர் துபாயில இருக்காரு. அவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து மேலதிக விசாரணை செய்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை எடுத்திருக்கிறது. கைது செய்த இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது 2வது செய்தி. 3வது செய்தி நான் உங்களுக்கு சொன்னேன், 1 மாதத்திற்கு முன் நடந்தது அப்படின்னு. அந்த கல்லூரி இளைஞர் படிக்கக்கூடிய அந்த மாணவனின் பெயர் வந்து முகமது இக்லாக். இன்னும் சொல்லப்போனா அவன் எங்க ஊரை சார்ந்தவன். அதனால அந்த செய்தியை நான் சொல்றேன். திருவாரூர் மாவட்டம் ஆவூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறான். திருவாரூர் பக்கத்துல ஒரு காலேஜில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஜூனியர் மாணவி, அவங்க 2 பேருக்குள்ளார ஃப்ரெண்ட்ஷிப்பு பெஸ்டியாக மாறுகிறது. பெஸ்டி பிறகு காதலியாக மாறுகிறாள். 2 பேரும் ரொம்ப குஜாலா இருக்கிறாங்க. காலேஜுக்கு போறதை விட ஊர் சுத்துறதும் குஜாலா இருக்கிறதும் ரூம் போட்டு அங்க எங்க தங்குறதும் இருந்திருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காதலன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அத்துமீறல்களை எல்லாம் அந்த மாணவியும் அனுமதிச்சிருக்கிறா. அந்த மாணவிக்கு தெரியாமலே பல அந்தரங்கமான வீடியோக்களை, இவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்த வீடியோக்களை அவன் எடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு இனிமையான காலங்கள் அப்படின்னு கடந்து போறாங்க. பிறகு இன்டர்ன்ஷிப் வருது. அந்த 4th இயர் வரும் பொழுது இன்டர்ன்ஷிப் வரும் இல்லையா, அநேகமாக இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து அவங்க வந்து இங்கே சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய படப்பை அப்படிங்கிற ஊருக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு இன்டர்ன்ஷிப் வராங்க. ஒரு நிறுவனத்துக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு வராங்க. அங்க திருவாரூர்ல அந்த பெண் படிச்ச அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கூட இங்க வந்திருக்காங்க. அவன் வந்து என்ன பண்றான், இந்த பெண்கள் இந்த சக தோழிகள் வந்து குளிக்கிறத வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்தது பார்த்தோன்னே ஒரு பொண்ணு உடனே பார்த்து கண்டுபிடிச்சிட்டா. என்னன்னு பார்க்கும் பொழுது இவ வீடியோ எடுத்திருக்கா, குளிச்சிட்டு இருக்கா, இன்னொரு ஃப்ரெண்டு குளிச்சிட்டு இருக்கிறத இந்த பொண்ணை வீடியோ எடுத்து அந்த வீடியோவை இக்லாக் அவனுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கா. உடனே இவங்க இந்த பெண் அந்த 5 சீனியர் மாணவிகளும் இவளையும் அழைச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகாராக கொடுத்துருக்காங்க. அவங்க மேலதிக விசாரணையை தொடங்கிய பொழுதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து என்னன்னா, இந்த இக்லாக் கொஞ்ச நாள் அந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து இவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக அவனுடைய காதலி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜூனியர் மாணவிக்கு அனுப்பிச்சிருக்கான். பாத்தியா அந்த வீடியோவை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோடனே இவளுக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா நம்ம 2 பேரும் க்ளோஸா இருந்தது வீடியோவா நமக்கு தெரியாமலே எடுத்திருக்கானே அப்படிங்கிற என்ன ஏது அப்படின்னு அவன்கிட்ட சண்டை போடலான்னு இவர் நினைக்கிறப்ப இது போல நிறைய வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை நான் சோசியல் மீடியால போட்டுருவேன். இந்த சோசியல் மீடியால போடாம இருக்கணும்னா நீ எனக்கு சில விஷயங்கள் செய்யணும். என்னன்னா, நீ வந்து ஆஸ்திரேலியர், நீ ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிற, உன் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க குளிக்கிறத, ட்ரெஸ் மாத்துறத, ரொம்ப இன்டிமேட்டா ரொம்ப கேஷுவல் வியர்ஸோட இருக்கிறத, இந்த வீடியோவெல்லாம் போட்டோவெல்லாம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஒரு ஆரம்பத்துல பயமா இருந்தா கூட எங்க நம்மளுடைய வீடியோ, ஏன்னா இவங்களது ரொம்ப இன்டிமேட்டான வீடியோ, இது வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்துட்டா நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, நம்ம பெரிய லெவல்ல பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபாயத்தை கொஞ்சம் கூட உணராமல் அப்பாவி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது இல்லையா, ரூம்மேட்ஸா இருக்கிறவங்களுக்கு, அவங்க குளிக்க போறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாத்தையும் இந்த பெண் போட்டோவும் வீடியோவும் எடுத்து சரமாரியாக இக்லாக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டோக்கள் அவனுடைய மொபைல்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவனை இப்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். இங்கே இன்டர்ன்ஷிப் வந்த அந்த மாணவிகளுடைய வீடியோவையும் எடுத்து கடைசியா அதுதான் இது பண்றப்ப அப்பதான் கையும் களவுமாக அந்த பெண் சிக்குகிறார். நான் என்ன சொல்றேன், இதற்கு இவங்க 2 பேரும் இருந்தாங்க, வீடியோ வந்ததுங்கிறது தாண்டி கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அந்த பெண்களும்
கல்லூரி மாணவிகள் தோழிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்கிறப்ப நமக்கு மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. சரி, கடைசியில் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. இந்த 3 செய்தியும் பார்த்துருப்பீங்க. இந்த 3 செய்தியும் இணைப்பு புள்ளி என்னவாக இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே போல மாணவிகள், எனக்கு தெரிஞ்சு இதுல விக்டிம்ஸ், அந்த நான் இக்லாக்னு சொன்னேன் இல்லையா, எங்க ஊர் பையன், அவனுடைய வீடியோக்கள்ல அதிகமாக இருந்தது இந்து மாணவிகள் தான் அப்படிங்கிறது தெரியுது. இந்த மாயவரத்துல நடந்ததும் அப்படித்தான் நினைக்கிறேன். ராமநாதபுரம் செய்தி நமக்கு சரியாக தெரியல. இந்த விஷயங்களை நீங்க இணைத்து பாருங்க. குற்றவாளி யாராக இருக்கிறார்கள் அப்படிங்க பாருங்க. நம்ம ஏதாவது லவ் ஜிகாத் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த லவ் ஜிகாத்துல ஈடுபட்டவர்களை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்துவதற்கு எப்படி பிளாக்மெயில் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம் தொடர்ச்சியாக பேசியிருக்கிறோம். சங்கிகளா, அவங்களுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு. இப்ப இந்த வீடியோக்கும் கீழே கமெண்ட்டுக்கு வருவாங்க, வெள்ளிக்கிழமை வெறியர்கள் வருவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. பட் நமக்கு செய்தி ஆஸ் இட் இஸ், என்ன செய்தியோ 3 செய்தியை நான் உங்களிடம் பகிர்ந்துட்டு இருக்கேன். நம்முடைய பெண் பிள்ளைகள் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏதோ நம்ம ஃப்ரெண்டு தானே, ஜாலியா நம்மளை இன்ஸ்டாகிராமுக்காக ஸ்டைலிஷா போட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டு, உங்களோட ஃப்ரெண்டு அந்த வீடியோவை, அந்த போட்டோவை யாருக்கு அனுப்புறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சோசியல் மீடியா, இந்த மொபைல், ஹைடெக் மொபைல், இதையெல்லாம் எந்த அளவிற்கு பயனுள்ளதாகவும் அதே நேரத்தில் நமக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலையும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடிய வகையில அந்த கேட்கெட்ஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாயவரத்துல நடந்த அந்த சம்பவத்துல அந்த பெண் பிள்ளை நோட்டிபிகேஷன் அதிகமாக வருகிறது, சார்ஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கா. அப்படின்னா அந்த பேரண்ட்ஸையும் அந்த மனைவியும் நான் பாராட்டுறேன். ஏன்னா அந்த ஆக்சஸ் அவங்கள்ட்ட அப்படி நம்ம விஷயங்களை ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்மள்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தையை வளர்த்துருக்காங்க. அதனால எச்சரிக்கையா அந்த குழந்தை இருந்திருக்கா. அதனால அவருக்கும் பாராட்டுகள். அது போல அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவு. திரும்பவும் சொல்றேன், இந்த செய்தி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.